ஹாய் ஹலோ வெல்கம் டு ஆதிரா டிசைன். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம டெம்ப்ளேட்டில் பார்த்தோம்னா அந்த போஸ்டர் எப்படி நம்ம மொபைலில் மேக் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் இதோட ஃபைலு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெலிகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃப்ரீயாக. வாங்க வீடியோ. போல் ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து எடிட் ஃபோட்டோ போய்க்கலாம். அப்புறம் இதோட பேக்ரவுண்ட் எல்லாமே இந்த ஜிப் ஃபைலில் இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் மட்டும் போதும், பாஸ்வேர்டு எதுவுமே கேட்காது. ஓகே, ஜிப் ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் இப்படி தான் ப்ரோ இருக்கும். இந்த இதில் தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த பேக்ரவுண்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இந்த பேக்ரவுண்டில் தான் ப்ரோ நம்ம எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். ஆட் ஃபோட்டோ, தேவையான ஃபோட்டோ ஆப்பில் எடுத்துக்கலாம் ப்ரோ. ஆல்ரெடி நான் ஃபோட்டோ ஆப்பில் கட் பண்ணி வச்சுருக்கனால நான் அப்படியே எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, 1 2 3 4 ஓகே, இந்த 8 ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் ப்ரோ. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் வர முடியாது உள்ளே வெளியே போய்ட்டு, அதனால தான். ஓகே, இந்த ஃபோட்டோ கொஞ்சம் பெருசாக வச்சு சைடில் வச்சுக்கலாம். ஓகே, தேவையில்லாதான் கொஞ்சம் கிராப் பண்ணிக்கோங்க ப்ரோ, ஏன்னா அது ஒரு மாதிரியாக இருக்கும், பெருசாக இருக்கும். ஓகே, இதை அஜித் பக்கத்தில் வச்சுக்கலாம். ஓகே, இந்த பையன் எடுத்து இங்கே வச்சுக்கலாம். கொஞ்சம் மேலே ஏற்றி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வைக்க முடியும் கரெக்டாக. ஓகே, ஓகே, இந்த ஒரு ஃபோட்டோ இருக்குது ப்ரோ. எல்லா ஃபோட்டோவுமே பிஎன்ஜி தான், நீங்கள் எடுத்து யூஸ் பண்ண மட்டும் போதும். கட் பண்ணி தான் ஆல்ரெடி இருக்குது எல்லா ஃபோட்டோவும். ஓகே, சின்ன சின்ன அலைன்மெண்ட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும்.
ஓகே. ஓகே. இன்னும் 2 எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. ஓகே. இது அஜித் எடுத்துக்கலாம். கடவுளே அஜித்னு எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த ஃபோட்டோ 2 மட்டும் எடுத்துக்கலாம். மற்றது தேவையில்லை. ஓகே. இதை பெருசாக பின்னாடி வச்சுருங்க ப்ரோ. எல்லாத்துக்கும் டவுன் பண்ணிடுங்க. பேக்ரவுண்டோட ஒட்டி. அவ்வளோதான். வச்சாச்சு. கொஞ்சம் தெரிற மாதிரி பெருசாக கூட வச்சுக்கோங்க. ஓகே ப்ரோ. இதுக்கு மேலே ஃபோட்டோ எடுக்க முடியாது. 10 ஃபோட்டோ தான் அலோடு. அதுக்கு மேலே எடுக்க முடியாது. ஸோ உங்களுக்கு ஒர்க் பண்ணுற மாட்டிக்கு இருந்தால் நீங்கள் இதில் ஒர்க் பண்ணிட்டு தான் நீங்கள் இந்த டிக்கை கொடுக்கணும். சரி எனக்கு இது போதும், இதுக்கு மேலே நான் ஒர்க் பண்ணலைன்னு சொன்னால் ஓகே நீங்கள் இந்த டிக்கை கொடுத்துக்கலாம் தாராளமாக. ஏன்னா இதில் நீங்கள் எடுத்து ஒர்க் பண்ண முடியாது. ஓகே. ஏன்னா எங்கே பாருங்கள் மெர்ஜ் ஆயிடுச்சு எல்லாமே. அதனால் இதை எடுத்து ஒர்க் பண்ண முடியாது. மேற்கொண்டு இன்னொரு 10 ஃபோட்டோ ஆட் பண்ணலாம். ஸோ நமக்கு 10 ஃபோட்டோலாம் தேவையில்லை. ஒரு 4-5 ஃபோட்டோ ஆட் பண்ணாலே போதும். ஓகே. நான் இந்த ஃபயரு, இந்த ஒரு அஜித்து, இந்த ஒரு டைலாக், வேறு எதுவும் தேவையில்லை. இது 3 மட்டும் தான் ப்ரோ எடுத்திருக்கேன். கொஞ்சம் கீழே இறக்கி லைட்டாக திருந்தால் போகுது. டைலாக் கொஞ்சம் பெருசாக கூட வச்சுக்கோங்க, ஏன்னா இடம் இருக்குது. ரொம்ப பெருசாக கொஞ்சம் நார்மலாக வச்சுக்கோங்க ப்ரோ. ஓகே. இந்த இதை எடுத்து லைட்டாக வச்சுக்கோங்க. இதை டவுன் பண்ணி விட்ருங்க. ஏன்னா அஜித் ஃபோட்டோ கொஞ்சம் இதாக இருக்குது. நார்மலாக ஏற்றி வச்சா தான் கரெக்டாக இருக்கும். இந்த சின்ன ஒரு இடத்துல கேப் இருக்குது, அதனால் அந்த இடத்த கொஞ்சம் ஃபில் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வச்சு கொஞ்சம் பெருசு நார்மல் பெருசாக்கி விட்டு அப்புறம் இந்த டைலாக் எடுத்து கீழே கொண்டு வந்துடுங்க, கரெக்டாக இருக்கும். ஓகே. இன்னும் கொஞ்சம் லைட்டாக இறக்கி போங்க. ஓகே அவ்வளோதான் ப்ரோ. இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட ஆக்கிக்கோங்க. ஓகே ப்ரோ. இதான் ப்ரோ, ஜஸ்ட் எல்லாமே ஹெச்டிஆர் மாதிரி தான் இருக்கும். நல்லா தான் இருக்குது குவாலிட்டி, பிரச்சனை இல்லை. இவ்வளோதான் ப்ரோ. கொஞ்சம் டைம் வந்து 8 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன் ப்ரோ.